Hi guys, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Fibonacci ரீட்ரேஸ்மெண்ட் வச்சு நம்ம எப்படி ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஏரியா இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த Fibonacci டூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு செட்டிங்ஸை நம்ம மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். டிஃபால்ட்டா எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா, இந்த செட்டிங்ஸ் இதுக்குள்ள செட்டிங்ஸ் போயிட்டு இந்த 0, 0.5, 1 இந்த ரீடிங்கை விட்டு மற்ற ரீடிங் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த லேபிள் மட்டும் நான் ரைட் சைடில் வச்சுக்கிறேன். லேபிள்னா ஒன்றும் இல்லை, இந்த நம்பர்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் வரும், இதை நான் ரைட் சைடு மாற்றிக்கிறேன். ஓகேவா, இப்போ இது இந்த மாதிரி இருக்குல்ல, இதில் இருக்க இந்த சென்ட்ரல் லைன் தான் 0.5 இருக்கு. இந்த லைன் தான் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்குலிபிரியம் லைன் தான் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் ஏரியாவை செப்பரேட் பண்ணுற லைன். ஓகேவா, இந்த லைனுக்கு மேலே இருக்க ஏரியா வந்து ப்ரீமியம் ஏரியா, இதுக்கு கீழே இருக்க இந்த ஏரியா வந்து டிஸ்கவுண்ட் ஏரியா. ஓகேவா, இது எதுக்கு இந்த ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் ஏரியா அப்படின்னு நம்ம செப்பரேட் பண்றோம் அப்படின்னா, ஓகே, இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மார்க்கிங்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தெரியும்ல, இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல கொடுத்துருக்கு. அதுல என்ன டவுட்ஸ்னா நீங்க அதை பார்த்துட்டு கிளியர் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த மைனர் ஸ்விங் லோன் இருக்குல்ல, இந்த ஸ்விங் லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் நம்ம வந்து Fibonacci போடுவோம். இந்த போட்டிங்கன்னா இந்த பாதி லெவலுக்கு கீழே வருது இல்ல, இந்த லெவல் தான் நம்மளோட டிஸ்கவுண்ட் ஏரியா. ஓகேவா, எதுக்கு இந்த டிஸ்கவுண்ட் ஏரியா நம்ம மார்க் பண்றோம்னா, மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கு, இங்க இருந்து நம்ம இது வரைக்கும் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம செல் பண்ணுவோம். இந்த இடம் தான் நம்மளோட பை ஏரியா, இந்த இடத்துல பை பண்ணுவோம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ், டார்கெட் வந்து இந்த ஹை வந்து நம்மளோட டார்கெட். ஓகேவா, இப்போ இதுவே இந்த லெவலுக்கு மேல வரல, இங்கேயே மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படின்னா நம்ம பை பண்ணலாமான்னு கேட்டா பை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம லெவல் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இங்க ஒருவேளை நம்ம பை பண்றோம் அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் எதுவா இருக்கும், இந்த லோ தான் நம்மளோட ஸ்டாப் லாஸா இருக்கும். அப்போ ஸ்டாப் லாஸ் எவ்வளவு தூரமா வருதுன்னு பாருங்க. டார்கெட் இந்த ஹை தான் நம்மளோட டார்கெட், அப்ப டார்கெட் ரொம்ப சின்னதா இருக்கு. அதனால எவ்வளவு தூரம் கீழே வந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்றோமோ அது வெயிட் பண்ணி நம்ம பை பண்றது நல்லது. இதுவே நம்ம வந்து செல் ஒரு பியரிஷ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மைனஸ் ஸ்விங் ஹைல இருந்து மைனஸ் ஸ்விங் லோ வரைக்கும் நம்ம ஃபெப் போடுறோம். இதுக்கு மேல இருக்க இந்த ஏரியா வந்து ப்ரீமியம் ஏரியா. மார்க்கெட் இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்குல்ல, இங்கிருந்து ஒரு கரெக்ஷன் மேல கொடுத்துட்டு ப்ரீமியம் ஏரியா போயிட்டு அப்புறம் தான் கீழே வரும். ஓகேவா, இப்போ இந்த ஏரியாவில் நம்ம எங்க செல் இங்க போடுவோம். ஓகேவா, இந்த ஏரியா தான் செல்லு, நம்மளோட ஸ்டாப் லாஸ் இது, டார்கெட் வந்து இந்த இடம். ஓகேவா, இப்போ இதுல வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் கம்மியா வருது, டார்கெட் அதிகம் வருது, சேம் அதுல வந்த மாதிரி. ஒருவேளை இங்கேயே எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அதே சேம் ஸ்டாப் லாஸ் இவ்வளவு தூரம் வரும், டார்கெட் கம்மியா வரும். ஓகே, அதனாலதான் இந்த ப்ரீமியம் ஏரியா டிஸ்கவுண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதை வந்து நம்ம சார்ட்ல அப்படியே பார்க்கலாம். இந்த எங்க பிஓஎஸ் கொடுத்துருக்கு, பிஓஎஸ் இங்க கொடுத்துருக்கு. இது பிஓஎஸ், இது மைனஸ் ஸ்விங் ஹை, இது மைனஸ் ஸ்விங் லோ. இப்ப இங்க இருந்து நம்ம ஃபெப் எடுத்து போடுறோம், எடுத்து போட்டோம் அப்படின்னா நம்மளோட டிஸ்கவுண்ட் ஏரியா எங்க இருக்கு, இதுதான் நம்மளோட டிஸ்கவுண்ட் ஏரியா. இந்த ஏரியா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா, கரெக்டா அந்த ஏரியால வந்து என்ட்ரி எடுத்துட்டு போயிருக்குங்களா, என்ட்ரி எடுத்துட்டு போயிட்டு இங்க அடுத்த பிஓஎஸ் வச்சிருச்சு அப்படின்றப்போ இந்த பிஓஎஸ் வந்து இங்க வரும், மைனஸ் ஸ்விங் இங்க, மைனஸ் ஸ்விங் லோ இங்க. இப்போ இந்த ஏரியாவுக்கு நம்ம ஃபெப் போடும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா, இந்த நம்ம மார்க்கிங் ஸ்விங் ஐ மார்க் பண்றோம், இந்த இடத்துல மார்க் பண்ணலாமான்னு கேட்டா மார்க்கெட் இங்க திரும்பிடுச்சான்னு நம்மளுக்கு தெரியாது. மார்க்கெட் திரும்பினதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஸ்விங் ஐயை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணும். ஓகேவா, இப்போ இங்க இருந்து நம்ம மார்க் பண்றோம், இதுதான் நம்மளோட டிஸ்கவுண்ட் ஏரியா. டிஸ்கவுண்ட் ஏரியா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா, டிஸ்கவுண்ட் ஏரியா வந்துருச்சு, கரெக்டா டிஸ்கவுண்ட் ஏரியா கீழே என்ட்ரி எடுத்துட்டு போயிருக்கல. இங்க நம்ம என்ட்ரி போடுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் எதுவா இருக்கும், இந்த லோ தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ், நம்மளோட டார்கெட் வந்து இந்த ஹை நம்மளோட டார்கெட். இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டோட சார்ட். மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷ்ல வந்துட்டு இருக்கு,
இங்க லாஸ்டா ஃபார்ம் ஆன பியூஎஸ் எங்க இருக்கு? இதுதான் லாஸ்டா ஃபார்ம் ஆன பியூஎஸ். இங்க வந்து இதுதான் நம்மளோட ஸ்விங் ஹை, இது நம்மளோட ஸ்விங் ஹை, இது நம்மளோட ஸ்விங் லோ. இதுக்கு நம்ம ஃபெப் எடுத்து போடுறோம் அப்படின்னா இங்க இருந்து இது வரைக்கும் போடுவோமா? இந்த இடத்துல நம்மளோட பிரீமியம் ஏரியா எங்க இருக்கு? இதுதான் நம்மளோட பிரீமியம் ஏரியா. ஓகே, என்ட்ரி எடுத்துருச்சு, டார்கெட்டும் கொடுத்துச்சு. கரெக்டா பிரீமியம் ஏரியாவுக்கு மேல போயிட்டு வந்தா டார்கெட்டும் கொடுக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க வைப்போம்? இது வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ், இந்த ஸ்விங் ஹை வந்து நம்மளோட டார்கெட். இங்க வந்து என்ட்ரி, இவ்வளவு தூரம் வந்து ஸ்டாப் லாஸ், இங்க இருந்து இவ்வளவு தூரம் நம்மளுக்கு டார்கெட். ஓகேவா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் நம்ம ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட் வச்சு நம்மளோட டிஸ்கவுண்ட் ஏரியா, பிரீமியம் ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. இன்னும் இந்த ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட்ல வந்து நம்ம ரீடிங்ஸ் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், இன்னும் ஒரு ஸ்விங் பெருத்தா இருந்தா நம்ம எப்படி ரீடிங்ஸ் வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கிறது அப்படின்றத நான் இன்னும் அடுத்த வீடியோஸ்ல நான் சொல்லி தரேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல என்ன டவுட்ஸ்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.